பாடலை பாடுவோமாக. போற்றி துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. துதிப்போம் எம் தேவனை புதிய இதயமுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. இயேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திருவேன் என்று பாடுவோம். என் இயேசுவை நாம் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலில் கொடிய அலையின் மத்தியில் காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சோர்ந்தமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெயதொனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெயதொனியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதாம். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால் தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என்
பாடலை பாடுவோமாக. ஜெப பாடலாய் பாடுவோம். பரிசுத்தமான பரமனே என்னை பாத்திரன் ஆக்கிடுமே. பாத்திரம் இல்லை, பாத்திரன் ஆக்கிடுமே. மேக் மீ வர்தி ஓ லார்ட். அதுதான் அது பாடலுடைய அர்த்தம். பாத்திரன் ஆக்கிடுமே. அது ஒரே வார்த்தையாக போட்டுடலாம், பாத்திரன் ஆக்கிடுமே. ஒருவேளை இந்திய நாட்களில் அதை எடிட் பண்ணும் பொழுது போத் ஜெண்டர்ஸ்க்கும் சேர்த்து பாத்திரம் ஆக்கிடுமே அப்படின்ன மாதிரி அர்த்தத்தில் போட்டுட்டாங்களா அப்படிங்கிறது தெரியலை. அது கூட பாசிபிலிட்டி. பரம தரிசனம் தாருமே தேவா. பவுல் சொல்கிறார் இல்லையா, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்க விரும்பவில்லை. பரம தரிசனம், நம்மளை பற்றி கர்த்தர் என்ன தரிசனம் வைத்திருக்கிறார் என்பதை ஆண்டவர் ஒரு டிவைன் ரெவலேஷன் மூலமாக ஆண்டவர் கொடுக்க முடியும். ஆண்டவர் பவுலுக்கு என்ன பரம தரிசனம் கொடுத்தார்? என்ன பரம தரிசனம் கொடுத்தார் சொல்லுங்கள் பார்க்கலாம். என் நாமத்தின், புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன், என் நாமத்தின் நிமித்தம் அவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை அவனுக்கு காண்பிப்பேன் அப்படின்னு சொன்னார். That was the divine revelation that he received from God. ஸோ பரிசுத்தமான பரமனை என்னை பாத்திரமாக்கிடுமே, என்னை பரிசுத்தமாக்கும். கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே. இது எங்கேருந்து வருது இந்த ஐடியா? பிரதான ஆசாரியனுடைய தலைப்பாகையின் மேலே இந்த கோல்டன் பிளேட்டில் கர்த்தருக்கு பரிசுத்தம். கர்த்தருக்கு பரிசுத்தம் என்றால் என்ன அர்த்தம்? நாம் கர்த்தருக்கென்று வேறு பிரிக்கப்பட்டவர்கள், உலகத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்கள், உலகத்தின் காரியங்களை விட்டு வேறு பிரிக்கப்பட்டவர்கள். We are consecrated unto God. We are separated from the world and consecrated unto God. அதுதான் அர்த்தம். இந்த அர்த்தம் விளங்கிருச்சா? இப்போ நான் சொல்லி சொல்லி பாட போகிறேன். ஆண்டவரே, அந்தரங்க வாழ்க்கையில் எனக்கு பரிசுத்தம். அடுத்ததாக நான் அந்த நாட்கள் எழுதும் பொழுது ஆண்டவர்கிட்ட ஒரு அடிமையாக வச்சு எழுதியிருக்கிறாங்க. இதோ ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக்கடான்னு. நம்ம ஆட்டிடியூட் அப்படி இருக்கணும். தாழ்மைக்கு அடையாளமாக அந்த வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் இயேசு நம்மை ஒரு நாள் எப்படி ட்ரீட் பண்ணுறதில்ல, அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறாரா? எவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்கிறாரு நமக்கு. நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுறார்? அவர் பிள்ளைகளாக அவர் நடத்துகிறார், குமாரனாக நடத்துகிறார், குமாரத்தியாக நடத்துகிறார், மகனாக நடத்துகிறார், மகளாக நடத்துகிறார். தான் ஃபாதர் பாடர், மகனாக தெரிந்து கொண்டீர், மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர்னு. சரி, இதில் பார்த்தா பொது வாழ்வில் என்னை பரிசுத்தமாக காத்திட. பொது வாழ்க்கையில் பரிசுத்தம் எப்படி காக்கப்பட வேண்டுமானால் நம்முடைய செய்கைகள், பேச்சுக்கள், பேச்சில் எப்படி பேசுகிறோம், மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது இந்த பேச்சில் கண்ணியம் இருக்குதா, தூய்மை இருக்குதா, யதார்த்தம் இருக்குதா, ஸ்தோத்திரம், தெய்வ பயத்தோடு பேசுகிற வார்த்தைகளாக இருக்கிறதா, இதெல்லாம் நம்முடைய பரிசுத்தத்தை காத்து கொள்கிறதற்கான வார்த்தைகள். அடுத்தது அது மாத்திரமல்ல, நம்முடைய செய்கைகளில் உண்மை இருக்கிறதா, யாரை ஏமாற்றாமல் இருக்கிறோமா, கொடுத்த வாக்கில் உண்மையாக இருக்கிறோமா, இதெல்லாம் பொது வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடியதான காரியங்கள். அடுத்ததாக தூசியை உதறிவிட்டு எழுந்திட எனக்கு தூயனே துணை செய்வீர். சில நேரங்களில் அந்த உலகத்தில் வாழ்கிறதுனால சில அசுத்தங்களும் அசுசிகளும் வந்து ஒட்டுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படியே ஒட்டிட்டாலும் தட்டி விட்டுட்டு என்ன செஞ்சிடணும்? எழும்ப வேண்டும். மீண்டுமாய் கர்த்தருடைய சமூகத்தில் எழும்ப வேண்டும். சரி, நாம் பாடலாமா? பரிசுத்தமான பரமனை என்னை பாத்திரனாக்கிடுமே. பரிசுத்தமான பரமனே என்னை பாத்திரனாக்கிடுமே. பரிசுத்தமான பரமனே என்னை பாத்திரனாக்கிடுமே. பரமதரிசனம் தாருமே தேவம், பரிசுத்தமாக்கிடுமே. பரமதரிசனம் தாருமே தேவம், பரிசுத்தமாக்கிடுமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும். பரமனை சுத்தமாக்கு, பதித்திட உதவி செய்யும். பரமனை
பரிசுத்தமாக்கும். அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும். அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும். ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே. ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும். பரமனி சுத்தமாக்கும். பதித்திட உதவி செய்யும். பரமனி சுத்தமாக்கும். பொது வாழ்வில் என்னை பரிசுத்தமாக காத்திட உதவி செய்யும். பொது வாழ்வில் என்னை பரிசுத்தமாக காத்திட உதவி செய்யும். நாள்தோறும் என் வாழ்வில் உம்மையே உயர்த்த பரிசுத்தம் தந்திடுமே. நாள்தோறும் என் வாழ்வில் உம்மையே உயர்த்த பரிசுத்தம் தந்திடுமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும். பரமனி சுத்தமாக்கும். பதித்திட உதவி செய்யும். பரமனி சுத்தமாக்கும். தூசியை உதறி விட்டெழுந்திட எனக்கு தூயனை துணை செய்வி. தூசியை உதறி விட்டெழுந்திட எனக்கு தூயனை துணை செய்வி. வல்லமை தரித்து நான் வாழ்ந்திட என்று உம் ஆவி தந்திடுவே. வல்லமை தரித்து நான் வாழ்ந்திட என்று உம் ஆவி தந்திடுமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும். பரமனி சுத்தமாக்கும். பதித்திட உதவி செய்யும். பரமனி சுத்தமாக்கும். கர்த்தருக்கு பரிசுத்தம் பதித்திட உதவி செய்யும். பரமனி சுத்தமாக்கும். பதித்திட உதவி செய்யும். பரமனி சுத்தமாக்கும். அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும். அந்தரங்க வாழ்க்கையில் பரிசுத்தம் காண அடிமைக்கு உதவி செய்யும். ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே. ரகசிய பாவங்கள் வெறுத்திட எனக்கு இறங்கிடும் இந்நேரமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யும். பரமனி சுத்தமாக்கும். பதித்திட உதவி செய்யும். பரமனி சுத்தமாக்கும். பொது வாழ்வில் என்னை பரிசுத்தமாக காத்திட உதவி செய்யும். பொது வாழ்வில் என்னை பரிசுத்தமாக காத்திட உதவி செய்யும். நாள்தோறும் என் வாழ்வில் உம்மையே உயர்த்த பரிசுத்தம் தந்தி
பரிசுத்தம் தந்திடுமே. கர்த்தருக்கு பரிசுத்தம் கருத்துடன் நெற்றியிலே பதித்திட உதவி செய்யோ. பரமனை சுத்தமாக்கு பரமனை சுத்தமாக்கு. அல்லேலூயா அல்லேலூயா. இன்னும் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். பாடுவோமா? அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார். அபிஷேகம் ஊற்றி மறுரூபமாக்கி ஆற்றலை தந்திடுவார்.
ஹalleluya 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 ஹalleluya. எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டு, கண்களை மூடி ஒருமனப்பட்டு ஒருமுகப்படுத்தி உங்களுடைய சிந்தனைகளை எல்லாம் ஒருமுகப்படுத்தி ஸ்தோத்திரம் ஆண்டவரை கொஞ்சம் துதிக்க ஆரம்பிங்க. ஹalleluya ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஏற்கனவே ஆரம்பத்திலேருந்து துதிச்சுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆண்டவருக்கு சொல்ல இந்த ஜெப ஆரம்பித்த நேரத்தில் நல்ல துதி பண்ணினீங்க. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் 1-2 நிமிடங்கள் ஆண்டவரே, எங்கள் ஜெபம் உம்முடைய சன்னிதானத்தில் ஏறெடுக்கப்படும் பொழுது அதை நீர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே அப்பா, நீர் அங்கீகரிக்க வேண்டுமே ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களுக்கு நீர் நிச்சயமாக பதில் தருவீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உம்மோடு கூட நாங்கள் நெருங்க ஆசைப்படுகிறோம், உம்மோடு நெருங்க நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஆண்டவரே. எத்தனை பேர் அதை சொல்ல விரும்புகிறீங்க? உம்மோடு நெருங்க ஆசைப்படுகிறோம். எங்களிடத்தில் இருக்கிற எல்லா குறைவுகளை ஒரு விசை மன்னிப்பீராக. சில நேரங்களில் நம்மகிட்ட காணப்படுகிற தனிப்பட்ட வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகள் நம்முடைய இருதயத்தில் வந்து போகும். அது ஒரு ஞாபகமாக வரும். ஆண்டவரே, என்னுடைய குறைவுகளை கர்த்தர் மன்னிப்பீராக. என்னிடத்தில் இருக்கிற குறைகளை கர்த்தர் மன்னிப்பீராக. என்னிடத்தில் இருக்கிற குறைகளை கர்த்தர் மன்னிப்பீராக. ஷஹரபலா ஷியலலபரபா ரிவாலா ஹஷிகர லகதனமா ஷந்தர லகரபா ஹந்தரபிதி ஆந்தர லகுலமனமா கபலபா ரீகபலா லைக்கத்துடமனா சக்கத்திடலகரபா சத்துரிபி அலபரபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்களில் என்ன குறைகள் காணப்பட்டாலும் இந்த காலவெளியில் மன்னிப்பீராக. இதுவரைக்கும் எத்தனையோ குறைகளை நீர் மன்னித்திருக்கிறீர் ஆண்டவரே, இதுவரைக்கும் எத்தனையோ குறைகளை நீர் மன்னித்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம், நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஷாக்கா ரஹீதியா லபரபரபரபா. ஒரு 2 நிமிஷம் நீங்கள் என்ன பேச விரும்புகிறீங்களோ நீங்கள் ஆண்டவர்கிட்ட பேசுங்க. சத்தம் கேட்கணும்னு கூட அவசியம் இல்லை, ஆனால் யூ டாக் டு காட். தேவனோடு கூட பேசுங்க, இயேசுவோடு கூட பேசுங்க, ஆண்டவரோடு கூட நீங்க பேசுங்க. தேங்க்யூ லார்ட், மக்கு ஸ்தோத்திரம். சில பேர் நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரேன்னு கேட்கலாம். என்ன காரியத்துக்கு உதவி செய்ய விரும்புகிறீங்களோ, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறீங்களோ, இந்த காரியத்துக்கு எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரேன்னு நீங்கள் கேட்கலாம். ஜீசஸ் ஜீசஸ் ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். ஸ்தோத்திரம். பாபா ரஹீபனா துடமனா. அபிஷேகத்தை பெற்றிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் 1 அல்லது 2 நிமிடங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, ஆவியானவருக்கு விட்டு கொடுத்து அப்படியே அந்நிய பாஷைகளில் ஜெபிங்க. ரிஹதரபஸ்யா ரபலா ரபரா கபரபா. நம்ம ஆவியானவரை சார்ந்து கொள்ளுகிறோன்றதுக்கு அடையாளமாக அதை செய்கிறோம். ஆவியானவர் நமக்குள்ளேருந்து ஜெபிக்க வேணுன்ற ஒரு அடையாளமாக அதை செய்கிறோம் பிரியமானவர்களே. அல்லேலூயா. ரொம்ப ஏதோ ஆவிக்குரியவங்க ஸ்பிரிச்சுவல்னு காட்டுறதுக்கு அல்ல, ஆவியானவரை சார்ந்து கொள்ளுகிறோம், ஆவியானவரை சார்ந்து கொள்ளுகிறோம், ஆவியானவரை உதவிக்கு கேட்கிறோம். அல்லேலூயா. ரஹதரபபஸ்ஸே ரீகரபததிரிதிரியாலபரஸ்யந்தரதகலபரபா ரீகமமமஷத்தரதகலமோரி அந்தரலகலபரபா வபபஷேரே தரர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 ர
ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும். ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் பலனும் மாட்சிமையும் துதியோ ஐயா எப்போதும் உண்டாகட்டும். மாட்சிமையும்
துதியோ மையா எப்போதும் உண்டாகட்டும். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். பிதாவே ஆராதிக்கின்றோம், இயேசுவே ஆர்ப்பரிக்கின்றோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோம். எங்கள் ஆவி நவரே அன்பு செய்கின்றோம். என் வாழ்க்கையை தொடர்ந்து கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்க. என் லைஃப்பை தொடர்ந்து உங்கள் கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. என் வாழ்க்கையை தொடர்ந்து கரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. நீங்கள் நடத்துங்க சொல்லுங்கள். நீங்கள் நடத்துங்க, நீங்கள் உருவாக்குங்க, நீங்கள் பரிசுத்தமாக்குங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்கள் உயர்த்துங்க சொல்லுங்கள். நீங்கள் உயர்த்துங்க, நீங்கள் பயன்படுத்துங்க. அவர் கரத்தில் எடுத்தால் இதெல்லாம் நடக்கும். அவர் நம்முடைய வாழ்க்கையை கரத்தில் எடுத்தா, மகனே மகளே, அவர் உன் லைஃப்பை உன் வாழ்க்கையை கரத்தில் எடுத்தா இதெல்லாம் நடக்கும். அவர் உன்னை பரிசுத்தமாக்குவார், அவர் உன்னை பரிசுத்தமாக்குவார், அவர் உன்னை பயன்படுத்துவார். அல்லேலூயா, அவர் உன்னை உருவாக்குவார். ரஹி பனா சபனா கபலா துடா மனாரியா லிகபலா டேக் மை லைஃப் இன் யுவர் ஹேண்ட் ஓ காட். அல்லேலூயா, சத்துரு உன்னை தொட விட மாட்டார். அவர் கையில் இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு இருக்கும். அவருடைய கரத்தில் நீ இருக்கிற வரைக்கும் உனக்கு பாதுகாப்பு இருக்கும். சத்துரு அவர் கையில் இருந்து உன்னை தொட விட மாட்டார். ரபா சபலபரபா, உன்னை ஒருத்தரும் பறித்து கொண்டு போக விட மாட்டார். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாலா சேடனேலே கெரபனகதன பரப சந்தரகன பலபரபாம் மாமா ஷத்தரகலபலபரகதனமியா ரியாந்தரபலபரபா ரியாந்தரங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் உங்கள் கரத்தில் எடுங்க ஆண்டவரே, உங்கள் கரத்தில் எடுங்க ஆண்டவரே. நாங்கள் விலகி போயிடக்கூடாதுப்பா, உதவி செய்யுங்க. எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உங்கள் கரத்தில் எடுங்கன்னு சொல்லுங்க. பெற்றோரெல்லாம் அப்படி ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை உங்களுடைய கரத்தில் எடுங்க ஆண்டவரே, உங்களுடைய கரத்தில் எடுங்க. அவர்கள் உம்மால் பரிசுத்தமாக்கப்படுவார்களாக, அவர்கள் உம்முடைய கைக்குள்ளே அடங்கி இருப்பார்களாக, அவர்கள் உம்மால் பத்திரமாய் பாதுகாக்கப்படுவார்களாக, உம்முடைய கரத்தினால் அவர்கள் உருவாக்கப்படுவார்களாக. ஷபரபலபலபலபரபா ரிபலபலப ஷரரபலபலப கபலபலபலபலபலபலபா. நன்றி ஆண்டவரே, நன்றி. எல்லாரும் உட்கார்ந்து ஜெபிக்கலாம், உட்கார்ந்து ஜெபிக்கலாம். ஹன்கி ரமா சைக்கலோரோமா கபலபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் பலவீனங்கள் மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் கிருபை செய்வாராக. வாழ்க்கையில் பலவீனங்கள் என்ன மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்க போகிறோம். பலவீனங்கள் என்ன செய்யக்கூடாது சொல்லுங்கள். பலவீனங்கள் என்ன செய்யக்கூடாது? மேற்கொள்ளக்கூடாது. வாழ்க்கையில் பலவீனங்கள் சொல்லுங்கள், மேற்கொள்ளக்கூடாது. வாழ்க்கையில் பலவீனமான பகுதிகளை கர்த்தர் பலப்படுத்த வேண்டும். வாழ்க்கையில் சொல்லுங்கள், பலவீனமான பகுதிகள் உண்டு. எல்லாருக்கும் பலவீனமான பகுதிகள் உண்டு. ஸ்தோத்திரம். பலவீனங்கள் என்று சொல்லும் பொழுது சரீர பலவீனமும் உண்டு, ஆத்துமா பலவீனமும் உண்டு, ஆவிக்குரிய ஒரு பலவீனமும் உண்டு. ஆவிக்குரிய ரீதியிலே சொல்லப்படுகிறவைகள், சரீரத்திலும் சொல்லப்படுகிறவைகள், ஆவிக்குரிய ரீதியிலேயும் என்ன செய்யப்படுகிறவைகள் சொல்லப்படுகிறவைகள். சரீர பலவீனத்தை குறித்து நமக்கு விளக்கங்கள் தேவையில்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரியும். நமக்கு சரீரத்தில் பலவீனப்பட்டால் நம்ம என்ன செய்ய முடியாது, காரியங்களை ஒழுங்காக செய்ய முடியாது. நமக்கு ஏதோ ஒரு விதத்தில் நம்மை சோர்வுண்டாக்கி கொண்டிருக்கும் சரீர பலவீனங்கள். செய்ய வேண்டியவைகளை செய்ய முடியாமல் போகும். அது சரீர பலவீனத்தின் நிமித்தமாக. செய்ய விரும்புகிறவைகளை செய்ய முடியாமல் போகும் சரீர பலவீனத்தின் நிமித்தமாக. இந்த சரீர பலவீனங்கள் நாம் செய்ய வேண்டியவைகளை செய்ய முடியாத அளவிற்கு நம்மை
மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பலப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. அதுபோல நாம் செய்ய விரும்புகிற சில காரியங்களை, ஆண்டவருக்கு அடுத்த சில காரியங்களை செய்ய முடியாத அளவுக்கு, உதாரணமாக ஜெபிக்க முடியாத அளவுக்கு ஒரு பலவீனம் ஆட்கொண்டு அதை மேற்கொள்ளாதபடிக்கு, அந்த பலவீனம் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் நாம் அதை மேற்கொள்ளவும் நாம் பலனடைவும் கர்த்தர் கிருபை தர வேண்டும், நம்மை பலப்படுத்த வேண்டும். அடுத்ததாக ஆவிக்குரிய ரீதியில் இருக்கிற பலவீனங்கள் என்று சொல்லும் பொழுது, விசுவாசம் சில நேரங்களில் பலவீனப்படலாம். வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது அவன் விசுவாசத்தில் பலவீனமா இருக்கவில்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசம் பலவீனமா இருக்கிறதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது, வாய்ப்புகள் உண்டு. விசுவாசத்தில் அவன் பலவீனமாக இருக்கவில்லை, அவனுடைய விசுவாசம் பலமுள்ள விசுவாசமாக இருந்தது. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார்? பலவீனமான விசுவாசமாக இருக்க வேண்டுமா, பலமுள்ள விசுவாசமாக இருக்க வேண்டுமா? பலமுள்ள விசுவாசமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் எதை ஆசைப்படுகிறோம்? நம்முடைய விசுவாசம் பலவீனமாக இருக்கணும்னு விரும்புகிறோமா, பலமாக இருக்கணும்னு விரும்புகிறோமா? ஆனால் ரியாலிட்டியில் ஒருவேளை பலவீனமாக இருந்தாலும் அதற்காகத்தான் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் பலவீனம் என்னை மேற்கொண்டு விடக்கூடாது, என்னை பலப்படுத்தும் என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுத்தும் என்றால் என்னுடைய விசுவாசத்தை பலப்படுத்தும் ஆண்டவரே என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். விசுவாசம் மாத்திரமல்ல, நம்முடைய ஜெப வாழ்க்கை சில நேரங்களிலே பலவீனப்படலாம். சரீர பலவீனத்தின் நிமித்தமாகவும் பலவீனப்படலாம். ஆத்துமாவிலே சோர்வு வந்துவிட்டாலும் நம்முடைய ஜெப வாழ்க்கை பலவீனப்படலாம். எவ்வளவோ ஜெபம் பண்ணி நடக்கலையே, கிடைக்கலையே, மாற்றம் வரலையே, இப்படி நினைக்கும் பொழுது ஆத்துமாவில் என்ன வரும்? சில சோர்வுகள் வரும். அப்போ அந்த பலவீனம், அதுக்காக தான் சொல்கிறாங்க, ஸ்தோத்திரம், தளர்ந்து போன நெகிழ்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களை என்ன செய்ய வேண்டுமா? பலப்படுத்த வேண்டும். இது ஆவிக்குரிய ரீதியிலே சொல்லப்படுகிறதான காரியம் பிரியமானவர்களே. ஸோ ஜெப வாழ்க்கை பலவீனப்படலாம். சிம்சோனுடைய வாழ்க்கையில் அவனுக்கு லைஃப்பில் ஒரு பலவீனம் இருந்தது. அந்த பலவீனம் என்ன பலவீனம்னு சொன்ன உடனே நமக்கு புரிஞ்சிருவோம். அவன் ஒரு பெரிய கோட்டை தாழ்பால் கதவையே பீத்து எடுத்து தன்னுடைய தோள்களை வைத்து சாதாரணமாக நடந்து போனவன். அப்போ அது என்ன பலவீனம்? இல்லை, சரீர பலவீனம் அவனுக்கு கிடையாது. ஆனால் அவன் அழிந்து போகிற அளவுக்கு ஒரு பலவீனம் அவனுக்குள்ளே இருந்தது. என்ன பலவீனம்? அது ஆன்மீக ரீதியான ஆவிக்குரிய பலவீனம், கண்களின் இச்சை என்கிற ஒரு பலவீனம். இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா அந்த பலவீனங்களை? இப்போ நம்ம என்ன ஜெபம் பண்ண போகிறோம்? ஆண்டவரே, என் லைஃப்பில் எந்த பலவீனமும் மேற்கொள்ளக்கூடாது, என்னை நீங்கள் பலப்படுத்துங்க ஆண்டவரே சொல்லி ஜெபம் பண்ணுவீங்களா? ஷக்கரியாந்தரபா. உங்கள் லைஃப்பில் எந்த ஏரியாவில் பலவீனம் இருக்குது அதை சொல்லுங்கள். அது சரீர ரீதியாகவோ, ஸ்தோத்திரம், சில பேருக்கு ஒரு வீக் டைஜஸ்டிவ் சிஸ்டம் இருக்கும். ஸ்தோத்திரம், டைஜஸ்டிவ் சிஸ்டம் வீக்காக இருக்கும், வயிற்றில் பலவீனமாக இருக்கும். ஆண்டவர் அதை பலப்படுத்துவார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ரிஹி பரா கத்தரபா. சில பேர் சொல்லுவாங்க, எங்களுக்கு ஹார்ட்டு பலவீனமாக இருக்குன்னு சொல்கிறாங்க ஐயா அப்படின்னு. அதுக்கு மெடிசின்ஸ் எல்லாம் கொடுப்பாங்க பலப்படுத்துறதுக்கு. இப்போ ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஆண்டவர், இது சரீர ரீதியாக, ஆவிக்குரிய ரீதியாக நம்முடைய விசுவாசம் பலப்பட வேண்டும். இன்ஃபேக்ட் நம்ம கிருபையில் பலப்படணும்னு வசனத்தில் இருக்குது. ஆவிக்குரிய ரீதியாக என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இந்த பலவீனங்கள் எதுவும் மேற்கொள்ளாதபடி செய்யுங்க. உங்களோட லைஃப்பில் என்ன பலவீனத்தை உணர்கிறீங்களோ அதை மனதளவில் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்க அன்பாய் கேட்கிறேன். இது ஒரு ஜெப நேரம், பயபக்திக்குரிய நேரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. சந்திரியா கமலமா ரகபனமனமா கந்தரிபியா கமனமனமா ரிகத்துடலக சீக்கரமனமனஹா ரகதனமோ சியந்தரபோ கபலபா சீக்கரியாந்தரா லிக்க மனோடமன ஹதிரியாந்தரபா. ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, எங்களுக்கு உதவி செய்வீராக. பரிசுத்த ஆவியானவரே, எல்லா பலவீனங்களையும் மேற்கொள்ளும்படிக்கு கிருபை தருவீராக. எல்லா பலவீனங்களையும் மாற்றுவீராக. சரீர பிரகாரமான இருக்கிற பலவீனங்களை மாற்றுவீராக. ஆவிக்குரிய பலவீனங்களை மாற்றுவீராக. எந்த பலவீனமும் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அல்லேலூயா. எங்களை பலப்படுத்துங்க. முழங்கால்கள் பலப்படட்டும், எங்கள் விசுவாசம் பலப்படட்டும், ஜெப ஜீவிதம் பலப்படட்டும். அல்லேலூயா. உம்மோடு இருக்கிற ஐக்கியம் பலப்படட்டும். நாங்கள் கிருபையிலே பலப்படும்படி செய்வீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சிம்சோனுக்கு இருந்தது போல கண்களின் இச்சை போன்ற பலவீனங்கள், கெட்ட பழக்க வழக்கங்கள் போன்ற பலவீனங்கள் எங்களை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் செய்வீராக. கர்த்தர் அப்படியே ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்களை பாதுகாக்கிறதற்கு, இந்த பலவீனங்களை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு நீர் எங்களை பாதுகாக்கிறதற்கு எங்களோட கூட இருக்கிறீர் ஆண்டவரே. சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் இருக்கிறாருன்னு சொல்றவங்க ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்.
கவனிங்க, ஏற்கனவே நிறைய தடவை சொல்லியிருப்போம். ஜீசஸ் வாஸ் அட் த வீக்கஸ்ட் பார்ட் ஆஃப் த போட் டு ப்ரொடெக்ட் த டிசைபிள்ஸ். அவர் பின்னணியத்தில் என்ன செய்தாராம்? தலையை வைத்து படுத்து தூங்கி கொண்டிருந்தார். கடல் கொந்தளிப்பு வந்தபோது சீஷர்கள் அவரோடு கூட படகில் இருந்தார்கள். கடல் கொந்தளித்த போது அவர் எங்கே படுத்திருந்தாராம்? பின்னணியத்தில். நமக்கு தெரியும், பின்னணியம் தான் கப்பலிலே பலவீனமான ஒரு பகுதி. அந்த இடத்துல போய் ஏன் அவர் படுக்கிறாரு? அந்த இடத்துல என்ன ஆபத்து வந்தாலும் என்னை தாண்டி தான் உங்களுக்கு வரணும், நான் அதை விட போகிறதில்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுத்து விட்டு கொடுத்து அவருக்கு இடம் கொடுத்துருந்தோன்னா, லைஃப்பில் அவருக்கு இடம் கொடுத்துருந்தோன்னா, நம்முடைய பலவீன பகுதி எதுன்னு பார்த்து அந்த இடம், அந்த பலவீன பகுதியின் மூலமாக சத்துருவின் சூழ்ச்சிகளும் ஆபத்துகளும் நம்மை தாக்காதபடிக்கு பாதுகாத்து நடத்துகிறதற்கு இந்த இயேசு உண்மையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அடுத்தபடியாக ஜெபிக்க போகிறோம். வாழ்க்கையில் ஆண்டவரே, நான் எதற்கும் அடிமைப்பட்டு விடக்கூடாது, எந்த நபருக்கும் அடிமைப்பட்டு விடக்கூடாது, எந்த காரியத்துக்கும் அடிமைப்பட்டுவிடக்கூடாது. சொல்லுங்கள், வாழ்க்கையில் நான் எதற்கும் அடிமைப்பட்டு விடக்கூடாது, எந்த நபர்களுக்கும் அடிமைப்பட்டு விடக்கூடாது, எந்த காரியத்துக்கும் என்ன செய்து விடக்கூடாது? அடிமைப்பட்டு விடக்கூடாது. 3 விஷயங்கள் சொன்னேன். ஸ்தோத்திரம். உதாரணமாக சொன்னால், நான் எதற்கும் அடிமைப்பட்டு விடக்கூடாது அப்படின்னா, இந்த நாட்கள் இப்போ இருக்கிற யங்கர் ஜெனரேஷன் எதுக்கெல்லாம் அடிமைப்படுறாங்க? ஸ்தோத்திரம். கேட்ஜெட்டுக்கு அடிமைப்படுறாங்க. சோஷியல் மீடியா, விசேஷமாக சொல்ல போனால் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸு. ஸ்தோத்திரம். அப்படி என்னெல்லாமோ சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டேங்குது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லி கேள்விப்படுறோம், அவ்வளோதான். ஸ்தோத்திரம். அப்போ கேட்ஜெட்டுக்கு என்ன செய்கிறாங்க? அடிமைப்படுறாங்க. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். சில பேர் இது எதற்கும், சில பேர் அசுத்தமான சிந்தனைகளுக்கு அடிமைப்பட்டுருவாங்க, ஆபாசமான சிந்தனைகளுக்கு அடிமைப்பட்டுருவாங்க. அது அடிமைத்தனம், அடிமைத்தன நுகம். அது எதற்கும் அப்படின்றதுக்கு. இன்னொன்று என்ன சொன்னேன்? எந்த காரியத்திற்கும். இந்த நாட்களில் எதுக்கெல்லாம் அடிமைப்படுறாங்க? போதை பழக்க வழக்கங்களுக்கு என்ன செய்கிறாங்க? அடிமைப்படுறாங்க. போதை வஸ்துக்களுக்கு அடிமைப்படுறாங்க. போதை வஸ்துக்கள் எடுக்கிற பழக்க வழக்கத்துக்கு அடிமைப்படுறாங்க. குடி பழக்கத்துக்கு அடிமைப்படுகிறார்கள். அது மாத்திரமல்ல, ஸ்தோத்திரம், தீய பழக்க வழக்கங்கள் ஏதாகிலும் இருந்தால் அதுக்கு அடிமைப்படுகிறாங்க. அப்போ எதற்கும் அடிமைப்படுறாங்கங்கிற விஷயத்தை சொன்னோம். எந்த காரியத்திற்கும் அடிமைப்படுறாங்கிற விஷயத்தை சொன்னோம். 3வது, எவருக்கும், எந்த நபருக்கும். பைபிளில் ஒரு வசனம் சொல்லுது, கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமை. இப்போ நபர்களுக்கு கடன் வாங்குறது மூலமாக யாரோ ஒருத்தருக்கு என்ன, ஒரு அடிமை மாதிரி என்ன செஞ்சிடக்கூடாது? மாட்டிவிடக்கூடாது, மாட்டிக்கொள்ளக்கூடாது, அடிமைப்பட்டு விடக்கூடாது. அந்த பிசாசுக்கு சில பேர் அடிமைப்பட்டுருவாங்க. பிசாசுக்கு என்ன செஞ்சுருவாங்க? அடிமைப்பட்டு பிசாசு போகிற போக்குப்படியே, பிசாசு தூண்டி விடுறபடியே என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க? போய் கொண்டிருப்பார்கள், வாழ்க்கையில் செய்து கொண்டிருப்பார். அது பிசாசுக்கு படுற அடிமைத்தனம். சில பேர் விக்கிரகங்களுக்கு அடிமைப்படுவார்கள். சில பேர் என்ன செஞ்சுருவாங்க? விக்கிரகங்களுக்கு என்ன செய்வார்கள்? அடிமைப்படுவார்கள். பிசாசின் அடிமைத்தனத்தில் இருந்தெல்லாம் கர்த்தர் நம்மை விடுவித்திருக்கிறார், மீட்டு இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் லிட்ரலாக விக்கிரகங்களுக்கு அடிமைப்பட்டவர்கள் உண்டு. அந்த பின்னணியத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் இங்கே நிறைய பேர் இருப்பீர்கள். ஆனால் இப்போ ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்தோமே, அந்த விக்கிரத்தை எல்லாம் தூக்கி போட்டோம். அந்த விக்கிரத்து பக்கம் நாங்கள் போகிறதில்ல. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, விக்கிரக ஆராதனையாகிய சில பேர் மெட்டீரியலிஸ்டிக் மைண்ட் செட்டில் அவங்க பொருளாசை என்கிறதான விக்கிரகத்திற்கு அடிமைப்பட்டிருப்பாங்க. அவங்க மைண்டு ஃபுல்லாக பொருளாசை. இந்த உலகத்தில் என்னென்ன பொருளீட்ட முடியும், ஸ்தோத்திரம், எல்லாம் முழுக்க அதுதான். அப்படியே அது பொருளாசை ஆகிய விக்கிரக ஆராதனைக்கு அடிமைப்பட்டிருக்கலாம். நான் இன்றைக்கி என்ன ஜெபம் பண்ண போகிறோன்னு, ஆண்டவரே, நான் எதற்கும் அடிமைப்பட்டு விடக்கூடாது, யாருக்கும் அடிமைப்பட்டு விடக்கூடாது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் உமக்கு அடிமைப்பட்டிருக்கணும். அவருக்கு அடிமைப்பட்டிருக்கிறோம்னு சொன்னால் நம்ம அவர் விருப்பம் மட்டும்தான் செய்யணுன்ற மைண்ட் செட்டுக்கு வந்துடும். நமக்கு தாழ்த்துக்கிறதுக்கு அடையாளமாக அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறோம். அன்னை மரியாள் சொன்னது போல, நான் ஆரம்பத்துலேயும் சொன்னேன்ல, ஸ்தோத்திரம், சொன்னது போல, இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. ஆண்டவர் அவங்கள அடிமை மாதிரியா ட்ரீட் பண்ணார். that expression shows our humility before God, our submission before God. தேவனுக்கு முன்பதாக நம்ம சப்மிட் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு அடையாளமாக அந்த வார்த்தையை நம்ம என்ன செய்கிறோம்?
பயன்படுத்துகிறோம். ஆண்டவருக்கு சொல்கிறோம், அடிமை நான் ஆண்டவரே அப்படின்னு பாடினோன்னா நம்மளை என்னைக்காவது அடிமையாக ட்ரீட் பண்ணியிருக்கிறாரா? சொல்லுங்க சொல்லுங்க, சத்தமாக சொல்லுவோம். இல்லை. நம்மளை எப்படி தான் ட்ரீட் பண்ணுறார்? அவர் பிள்ளைகளாக ட்ரீட் பண்ணுறார். பிள்ளைகளாக உண்மையாக ட்ரீட் பண்ணார்னா சில நேரத்தில் பெரம்பெடுத்து 2 அடியும் கொடுப்பார். ஹலோ, என்ன பாஸ்டர் இப்படிலாம் பேசுகிறீங்க? தகப்பன் நான் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை, சில சின்ன சிச்சை வரும், அது நமக்கே தெரியும், அவருக்கு தெரிஞ்சிடும். ஆண்டவரோடு நடக்கிறவங்களுக்கு, ஆண்டவரே மன்னிச்சிக்கிடுங்கப்பா, நான் சிச்சேன்னு புரிஞ்சுக்கிட்டேன், நான் மாறிக்கிறேன் ஆண்டவரே, மாறிட்டா அதுக்கப்புறம் மாறிடும். அப்படியே அதுக்கப்புறம் அந்த உறவு இன்னும் நெருக்கமாயிடும் ஆண்டவரோடு கூட. அல்லேலூயா. ஸோ எதற்கும் அடிமைப்படக்கூடாது. யோவான் சுவிசேஷம் 8வது அதிகாரம் 34, 36 ஆகிய வசனங்களை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 8, 34, 36. பாவம் செய்கிறவனெல்லாம் மனப்பாடமாக சொல்லணும் நீங்கள். ரோமர் 8, 34, 36. பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்துக்கு அடிமையாக இருக்கிறான். பாவம் செய்கிறவன் எவனும் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான். எந்த பாவ பழக்க வழக்கம் வாழ்க்கையில் இருந்தாலும் அதுக்கு அடிமை என்று. ஆனால் அடுத்ததாக இன்னொரு வார்த்தை ஆண்டவர் நமக்கு தைரியப்படுத்தும் விதமாக ஆண்டவர் சொல்லுகிறார், நம்பிக்கை கொடுக்கும் விதமாக சொல்லுகிறார். 36ஆம் வசனத்தில், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அல்லேலூயா. ஸோ நமக்கு எந்த விதத்திலும் அடிமைப்படக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ரீகன் கோமஸ் பாஸ்டர் அருமையாக அந்த பாடலை பாடியிருப்பார். என் நேசர் நீர்தான் ஐயா, நேசிக்கின்றேன் உண்மைத்தானையா அப்படின்ற பாடலில் ஒரு சரணம் இப்படி வரும், உயிருள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிர் உள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். இன்னும் ஒரு விஷயம் அதை பாடலாமா? உயிர் உள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். உயிர் உள்ளவரை உம்மைத்தான் நேசிப்பேன், வேறெதற்கும் நான் அடிமைப்படேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இல்லை எதிராவது நம்ம அடிமைத்தனப்பட்டிருக்கிறதாக மனதில் உணர்த்தப்பட்டால், ஆண்டவரே என்னை விடுதலை பண்ணுங்க, ஆண்டவரே என்னை விடுவியும். ஒருவேளை கடன் பிரச்சனையில் மாட்டியிருந்தால் என்னை விடுவியும் ஆண்டவரே, என்னை விடுவியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஏதாகிலும் கெட்ட பழக்க வழக்கங்கள் அடிமைப்பட்டிருந்தா என்னை விடுவீங்க ஆண்டவரே, என்னை விடுவீங்க ஆண்டவரே. சிந்தனை மண்டலத்தில் அடிமைப்பட்டிருந்தா என்னை விடுவீங்க ஆண்டவரே. வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். ஷாக்கா ரபா. ஒருவேளை இஃப் யூ ஆர் என்ஜாயிங் த ஃப்ரீடம் இன் கிரைஸ்ட், தேங்க் காட் ஃபார் தட். நீங்கள் ஒருவேளை எதுக்கும் நான் அடிமைப்படலை பாஸ்டர், எதுக்குமே நான் அடிமைத்தனமாக இல்லை, நான் கிறிஸ்துவுக்குள்ளாக நான் ஒரு ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணுறேன், கிறிஸ்துவுக்குள்ளாக ஒரு சுதந்திரத்தை நான் அனுபவிக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் உண்டானால் மற்றவர்கள் விடுவிக்கப்பட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, யாராகிலும் அடிமைப்பட்டிருப்பார்களே ஆனால், எதற்காகிலும் அடிமைப்பட்டிருப்பார்களே ஆனால், எந்த காரியத்திற்காகிலும் அடிமைப்பட்டிருப்பார்களே ஆனால், எவர்களுக்காகிலும் அடிமைப்பட்டிருப்பார்களே ஆனால், ஆண்டவரே அவர்களை விடுதலை பண்ணுவீராக. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. ராஜா, உம்முடைய வார்த்தையின்படி நீர் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்ல ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஏற்கனவே இதில் சில குறிப்புகள் நம்ம ஏற்கனவே சொல்லி ஜெபிச்சுட்டு இருப்போம். அது நமக்கு அப்பப்போ என்ன செஞ்சிட்டே இருக்க வேண்டியிருக்கு? ஜெபம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியிருக்கிறது. என் லைஃப்பில் நான் எதுக்குமே பயந்ததே இல்லை, எனக்கு பயமே வந்ததில்லை அப்படின்னு சொல்கிற யாராவது இருக்கீங்களா? பயமே கிடையாது. சும்மா பழமொழி சொல்லுவாங்க, இளங்கன்று பயம் அறியாது. நான் லைஃப்பில் பயந்ததே இல்லை, பயமே வந்ததில்லை அப்படின்னு யாராவது இருக்கிறீங்களா? ஒருத்தருமே இல்லையா? இப்போ எல்லாம் பயப்படுறவங்களா? ஸ்தோத்திரம். சின்ன வயசில் சிங்கத்துக்கு பயப்படுவியா அப்படின்னு கேட்பாங்க. பயப்பட மாட்டேறான். அப்படி ஏதாவது ஒன்று செஞ்ச ஒன்று அப்படி கண்ணு சிமிட்டு வந்தால் பயந்துட்டே இல்லை, அந்த பயத்தை கேட்கல. ஸ்தோத்திரம். சின்ன பிள்ளைகளில் கிச்சனுக்கு போகிறதுக்கு பயமாக இருக்கும், பின்னால் வெளியே போய் பாத்ரூம் போகிறதுக்கு பயமாக இருக்கும், லைட் எரியாது,
அப்பா அம்மாவை எழுப்பி போட்டு லைட் போட்டு கொடுங்க, கூட வாங்கன்னு சொல்லி இருக்கிற காலங்கள்லாம் நிறைய பேருடைய லைஃப்பில் இருந்திருக்கும். சரி, அந்த பயத்தை பற்றி நான் பேசவில்லை. ஸ்தோத்திரம். பயம். மேலக்குடியிலேருந்து ஒரு நாள் ஒரு ஆட்டோ போகுது, பெரிய ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி. நான் இந்த மகள்கள் யாரையோ சில ஆண்டுகளுக்கு முன்னால் ஸ்கூலில் இறக்கி விட்டுட்டு நான் வந்து கொண்டு இருக்கும்பொழுது முன்னால் ஆட்டோ போகுது. அதில் பெருசாக எழுதி போட்டிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பெருசாக எழுதி போட்டிருக்கிறாங்க. என்ன எழுதி போட்டிருக்கிறாருங்கன்னா, அந்த ஆட்டோ ஓனர் எழுதியிருக்கிறார், பாய தெரியும், பதுங்க தெரியும், பயப்பட தெரியாது. என்ன வார்த்தை பாருங்க அவர். ஏன்னா அவர் புலியாமா. பாய் வாரான், பதுங்கு வாரான். பதுங்கிறதும் பாயிறதுக்கு தானா, ஆனால் என்ன தெரியாது, பயப்பட தெரியாது. அருமையானவர்களே, என்னதான் பேசினாலும் பயங்கள் என் வாழ்க்கையில் எழும்புகிற எல்லா விதமான பயங்களுக்கும் என்னை விலக்கும் அப்படின்னு ஜெபிக்க போகிறோம். ஸ்தோத்திரம். சில நேரம் பயங்கள் வரும். எதிர்காலத்தை குறித்த பயம் வரும், எல்லாருக்கும் உள்ளது தான். சில பேருக்கு ஏன் மரண பயம் கூட வரும். சில பேருக்கு நீங்கள் ஒருவேளை இந்த அனுபவத்தின் வழியாக போயிருக்கலாம். மரண இருளின் பள்ளத்தாக்கின் அனுபவத்தின் வழியாக சில பேர் போயிருக்கலாம். ஒரு வாரம் ஹாஸ்பிட்டலில் இருப்பீங்க. உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் எதுவும் பார்க்க முடியலன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும்? எல்லாருக்குமே யாராக இருந்தாலும் வருமா வராதா? மரண பயம். மரண பயம், அந்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம். சில பேருக்கு பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்த பயம். என்ன ஆகுமோ, எப்படி நடக்குமோ, எப்படி ஆகி முடியுமோ, என்ன செய்ய போகிறனோ தெரியலையே, ஒரு விதமான பயம். நித்தியத்தை குறித்த பயம் சில பேருக்கு வரும். சில நேரத்தில் யாராவது கேட்பாங்க, நீ செத்தா மோட்சத்துக்கு போவியா நரகத்துக்கு போவியா? அப்போ இவங்களுக்குள்ளே என்ன வரும்? ஐயோ, ஒருவேளை ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா ஆண்டவர் வேண்டான்னு சொல்லிடுவாரோ, நரகத்துக்கு அனுப்பிடுவாரோ அப்படின்ற பயம் வந்திருக்கா யாருக்காவது? ஸ்தோத்திரம். நரகத்துக்கு போயிடக்கூடாதே. உண்மையிலே அந்த பயத்தில் ஜெபம் பண்ணவங்க எத்தனை பேருக்கு இருப்போம் தெரியுமா? ஆண்டவரே, என்னை என்ன செஞ்சிடாதீங்க, ஏதாச்சும் ஒன்றுன்னா நரகத்தில் தூக்கி என்ன செஞ்சிடாதீங்க, போட்டுறாதீங்க. ஏன்னா நம்ம பைபிள் தெரிஞ்ச விசுவாசிங்க, அதனால நம்ம அப்படிலாம் ஜெபம் பண்ணி வைக்கிறோம். நமக்கு ஒரு பயம் இருக்குது உள்ளுக்குள்ளே. ஆனால் பயப்பட வேண்டாம்னு சொல்கிற பூரண அன்பு, உண்மையாக முழுக்க முழுக்க அவரை நேசித்து வாழ்க்கை அவர் கையில் விற்று போட்டு அந்த பயம் வேண்டாம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். There is therefore no condemnation for those who are in Christ Jesus. Romans 8:1 தமிழில் என்ன சொல்கிறது? ஆனபடியால் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லையா? இங்கிலீஷில் தெரியுது அந்த வசனம், தமிழில் வரமாட்டேங்க டக்குன்னு. சரி, கவனிங்க. நமக்கு பயம், ஏதோ ஒரு பயம், நித்தியத்தை குறித்த பயம் சில பேருக்கு இருக்கும். ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் நிறைய ஃபோட்டோஸ்லாம், அந்த படங்கள்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. எங்கள் வீட்லேயே நான் சின்ன பெண்ணாக இருக்கும்போது வெளியில் அந்த படம் போட்டு வச்சுருந்தாங்க, அப்பா போட்டு வச்சுருந்தாங்க. அப்படி எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த மிக்கேல் சம்மனஸ் வந்து பெரிய ஈட்டியை வச்சு பிசாசை குத்துற மாதிரி இருக்கும். பிசாசை ஆன்னு அப்படி பயந்துட்டு நிற்கிற மாதிரி கீழே தக தக தகன்னு என்ன செஞ்சுட்டு இருக்கும், நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கும். ஒரு வயசான அம்மா போச்சுது, போய் மேலே அந்த சம்மனஸு தொட்டு முத்தி ஜெபம் பண்ணிச்சுது. என்னமோ முன்னு ஜெபம் பண்ணிச்சுது. அடுத்து கீழே உள்ள பிசாசை தொட்டு முத்திட்டு ஜெபம் பண்ணிச்சுது. அப்போ கூப்பிட்டு கேட்டாங்க, பாட்டி மேலே உள்ளது ஜெபம் பண்ணது சரி, ஏதோ ஒன்று, அவங்களோட நம்பிக்கை ஏதோ ஒன்று, கீழே என் பிசாசுக்கிட்ட போனேன் அப்படின்னு கேட்டால், ஒரு வேளை மோட்சத்துக்கு போயிட்டா அவன் பார்த்துக்குவான், தப்பி தவறி நரகத்துக்கு போயிட்டா இவன் தானே கவனிக்கணும் நம்மளை, அதனால் முதல்ல சொல்லி வச்சுக்கிட்டேன். இது நம்பிக்கை. அப்போது எல்லாருக்குள்ளேயும் நித்தியத்தை குறித்த பயம் என்னதான் இருக்குது, இருக்கத்தான் செய்து, நித்திய வாழ்க்கையை குறித்த பயங்கள். அப்போது அது மாத்திரமல்ல, கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடுமோ அப்படின்ற பயம் சில பேருக்கு இருக்கும். அது தீமை நடந்துருமோ, சில பேருக்குள்ளே எப்போதும் ஒரு பயம் இருக்கும். வண்டியில் போனாலே ஏதாவது நடந்துருமோ, காரில் ஏதாவது வெளியூர் போனாலே எதுவும் ஆகிடுமோ, ஒரு விதமான பயங்கள். நான் சொல்கிறது எவ்வளோ ப்ராக்டிக்கல்னு அனுபவிச்சவங்களுக்கு தெரியும். ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு விதத்தில் நம்மை கலங்க பண்ணக்கூடிய சில பயங்கள், ஏதோ ஒரு விதத்தில் கலங்க பண்ணக்கூடிய ஒரு பயங்கள். ஒரு பிரசங்கியார் சொன்னார், வயசான ஒரு பிரசங்கியார் கான்ஃபரன்ஸுக்கு பேச வந்த ஒரு சென்னையில்
ஒரு அமெரிக்கன், நல்ல பழுத்த பழம் அவர்லாம். அவரே சொன்னார், ஒரு நாள் சாக போகிறோமோ இது, ஏன்னா ஒரு மாதிரி கண்ணெல்லாம் வந்து ஒரு கண்ணு மட்டும் அப்படியே இருட்டடிச்ச மாதிரி ஒன்றும் தெரியல, பிளராக தெரியுது, ஒன்றுமே ரொம்ப தெரிய மாட்டேங்குது. உடனே ஸ்ட்ரோக் எதுவும் வருதோ, நமக்கு கொஞ்சம் ஓவராக தலை வலிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக எப்படிலாம் வருது, நமக்கு எதுவும் ஸ்ட்ரோக் எதுவும் வருதோ. நான் சொல்கிறேன், ப்ராக்டிக்கலாக சில விஷயங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவருக்கு அப்படி கண்ணெல்லாம் பிளர் ஆகிட்டு ஒன்றும் தெரியல. உடனே ஒரு பயம் வந்த உடனே குப்புன்னு வேக்குது. ஆண்டவரே என்னை காப்பாற்ற ஆண்டவரே, ஜெபம் பண்ணிவிட்டு என்னன்னு இப்படி என்னடா கண்ணை இது பண்ணி பார்ப்போன்னு பார்த்தாருன்னா, கண்ணில் உள்ள ஒரு லென்ஸு கீழே விழுந்திருக்கு. அது அவருக்கு தெரியலை. அப்புறம் அந்த லென்ஸ் எடுத்து மாற்றின பிறகு நல்லா தெரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அதாவது சில நேரங்களில் அவசியமில்லாத பயங்கள். உடனே யோபுவை சொல்லிடுவாங்க, அவன் பயந்த காரியம் நேரிட்டதுன்னு. அதெல்லாம் சொல்ல விட. ஜோசப் பாலச்சந்திரன் ஐயா பாஸ்டர் ஒரு முறை சொன்னாங்க, எத்தனையோ வருஷம் ஊழிய அனுபவத்தில், இப்போ 50 வருஷம் ஊழிய அனுபவத்தை தாண்டிட்டாங்க, 40 வருஷம் ஊழிய அனுபவத்தில் இருக்கும்போது அவங்க சொன்ன வார்த்தை, இன்றைக்கி நான் திரும்பி பார்க்கும்பொழுது நான் பயந்த நிறைய காரியங்களுக்கு நான் தேவையில்லாமல் பயந்திருக்கேன்னு தெரியுது. கர்த்தர் அதெல்லாம் அனுமதிக்கவே இல்லை. அல்லேலூயா. இதுதாங்க நம்ம ஆண்டவர். சங்கீதக்காரனுடைய அனுபவம் அதுவாக இருந்தது. மரண பயத்திலிருந்து விடுதலை பண்ணுற ஆண்டவர். சில பேர் என்னிடத்துல வந்து ஜெபித்தவர்கள் உண்டு, இங்கே இருப்பீங்க, 1-2 பேர் இருப்பீங்க. மரண பயமாக இருக்குது பாஸ்டர், மெடிக்கலில் இப்படி சொல்கிறாங்க. நான் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணி அன்னையோட ஆண்டவர் அந்த பயத்துக்கு விலக்கி இன்றைக்கு வரைக்கும் சந்தோஷமாக ஜீவனம் பண்ணுகிறவங்க இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தீமை நடந்து விடுமோன்ற பயம், திகில். ஆண்டவர் சொல்கிறார், திகிலுக்கு தூரமாவாய். பாஸ்டர் மெல்வினுடைய அந்த ஆக்சிடென்ட் நடந்தப்போ எனக்கு வீட்டில் என்னுடைய தகப்பனார் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, அந்த கால் டார்மெட்டரியில் அட்டன் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள டாமில் போய் ஓன்னு கத்தி அழுகுறேன். அது டாமில் அந்த உள்ள எல்லாம் வெளியே வந்து சுற்றி வந்துட்டு கூட நின்று என்னாச்சுன்றாங்க. அப்போ அப்படியே அவங்க சேர்ந்து நான் அழுறதை பார்த்து ஜெபம் பண்ணாங்க. கூட நின்று என்னோட அந்த காலேஜ் கான்டெம்பரரி நண்பர்களெல்லாம் வேதா மக்கள்கிட்ட இருக்கும்போது ஜெபம் பண்ணாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட, ஏன் என்கிட்ட சொல்லலை ஆண்டவரே, நான் முன்னக்கூட்டியே நான் ஜெபம் பண்ணியிருப்பேனே, இப்படி ஒரு காரியம் வராமல் தடுத்துருந்துருக்கலாமேன்னு சொல்லிட்டு அழுது ரூமில் போய் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுறேன். சோத்திரம். என்னையும் பாஸ்டர் மெல்வினையும் சர்ச்சில் ட்வின்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த அளவுக்கு சேர்ந்தே தான் இருப்போம். 11,000 வால்ட் கன்கான்ஷியஸ் ஆகி ஹாஸ்பிட்டலில் ரொம்ப கிரிட்டிக்கலான கண்டிஷனில் இருக்கிறாருன்னு எனக்கு செய்தி வந்தபோது முழங்கால நின்று அழுதேன், ஜெபம் பண்ணேன். அப்போ ஆண்டவர் ஒரு வசனத்தை ஞாபகப்படுத்தினார். அந்த வசனம் டக்குனோட மேலே வந்துட்டு போச்சு, திகிலுக்கு தூரமாவாய். அதுதான் பேச ஒரே லைஃப் ஒரு வார்த்தை கொடுத்தார், திகிலுக்கு. இப்போ திகில் அடிக்கிறது போல், என்ன திகில், அவ்வளோதானோ மரணம் தானோ அப்படின்ற மாதிரி ஒரு திகில். ஆண்டவர் சொன்னார், திகிலுக்கு தூரமாவாய். அந்த வார்த்தை கொடுத்த உடனே ஆண்டவர் பொழைக்க வச்சிருவாருன்னு தெரிஞ்சுட்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இந்த பயத்தை எப்படி எடுத்து போடணும்னு ஆண்டவருக்கு தெரியுங்க. கொடுக்குற ஒரு வார்த்தையில் நம்முடைய பயம் பறந்தே போய்விடும். அல்லேலூயா. ஜீவ காலமெல்லாம், எபிரேயர் 2:15 ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமையாக இருக்கிறவர்களை விடுதலை பண்ணும்படிக்கு அவர் என்ன செய்தார், நம்மை போல மாம்சம் ரத்தம் உடையவரானார். தாவீதோட அனுபவத்தை சொன்னேன் இல்லையா. சங்கீதம் 34:4 எடுத்து வாசிங்க. சங்கீதம் 34:4 வேகமாக எடுத்து வாசிங்க. சங்கீதம் 34:4. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தாவே, என்னுடைய எல்லா பயத்துக்கும் சங்கீதக்காரனுக்கு செய்தது போல என் பயத்துக்கு என்னை நீங்களாக்க. இனிமேல் நான் பயப்படக்கூடாது ஆண்டவரே, எதுக்கும் பயப்படக்கூடாது. என் மனசுக்குள்ளே ஒரு சமாதானத்தை கொடுங்க. எத்தனை பேருக்கு அது வேணும்? நான் எதுக்கும் பயப்படக்கூடாதுப்பா. என் எதிர்காலத்தை குறித்து நான் பயப்படக்கூடாது ஆண்டவரே. என் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து நான் பயப்படக்கூடாது ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். மரணத்தை குறித்து நான் பயப்படக்கூடாது ஆண்டவரே. நித்தியத்தை குறித்து பயப்படக்கூடாது ஆண்டவரே. கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிடுமோன்னு பயப்படக்கூடாது ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரம். நடக்கக்கூடாது எதுவும் நடந்துருமோன்னு பயப்படக்கூடாது ஆண்டவரே. என் பயத்தை என்னை விட்டு எடுத்து போடுங்க. ஒரு தைரியத்தை எனக்குள்ளே தாங்க. ஷந்த ரஹூடாமனா ரபர வலது கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. யாருக்கு தேவையோ சொல்லி ஜெபம் பண்ணுங்க.
பண்ணுங்க. பாபா நான் ஹட்டோரிபியா லபா மேகிடு ரோபோ சூக்கர் ரமா சந்திரியா கரபா. பயத்துக்கு நீங்களாக்குங்க, பயத்துக்கு நீங்களாக்குங்க. பயத்தை எல்லாம் எடுத்து போடுங்கப்பா. பயத்தை எல்லாம் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். பயத்தை எல்லாம் எடுத்து போட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். நன்றி ஆண்டவரே, நன்றி 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 ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. நான் பயப்படும் நாளினிலே கர்த்தரை நம்பிடுவே. என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். என் கோட்டையும் அரணுமாயிருக்க நான் அடைக்கலம் புகுந்திடுவேன். அடுத்ததாக, நான் என் வாழ்க்கையில் எடுத்த எல்லா நல்ல தீர்மானங்களிலும் நான் உறுதியாய் நிலைத்திருக்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. ஆமென். தீர்மானங்கள் எடுக்கிறோம் தானே ஒரு லைஃப்பில்? தீர்மானம் எடுக்கிறோம் தானே லைஃப்பில்? தீர்மானம் எடுக்கிறோமா எடுக்கலையா? ஆமாம் இல்லை ஏதாவது சொல்லுங்கள். தீர்மானம் எடுக்கிறோம். நல்ல தீர்மானங்கள் எடுக்கிறோமா? ஸ்தோத்திரம். நல்ல தீர்மானங்கள். அந்த மன்னிச்சிடணும் அப்படின்னு தீர்மானம் எடுத்துருவோம். ஸ்தோத்திரம். பரிசுத்தமாய் காத்துக்கொள்ளணும்னு தீர்மானம் எடுப்போம். நல்ல பைபிள் வாசிக்கணும்னு தீர்மானம் எடுப்போம். உபவாசம் பண்ணி ஜெபிக்கணும்னு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவருக்காக நான் ஊழியம் செய்யணும்னு தீர்மானம் எடுப்போம். 4 பேருக்காக டிராக்ட் கொடுக்கணும், இல்லை ஒரு வாரத்தில் ஒரு ஆளை சந்திச்சாவது நான் சுவிசேஷம் சொல்லணும்னு தீர்மானம் எடுப்போம். நல்ல தீர்மானங்கள். அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும்னு தீர்மானம் எடுப்போம். ஒரு வாரத்தில் ஒரு 15 அதிகாரமாவது ஒரு பெர் வீக்குக்கு நான் முடிக்கணும்னு தீர்மானம் எடுப்போம். ஸ்தோத்திரம். நல்ல தீர்மானங்கள். நல்ல தீர்மானம். யாருக்காவது நன்மை செய்யணும்னு தீர்மானம் எடுப்போம். 4 பேருக்கு உதவி செய்யணும்னு தீர்மானம் எடுப்போம். அதெல்லாம் நல்ல தீர்மானங்கள். இந்த நல்ல தீர்மானங்களில் நான் உறுதியாக இருக்கிறதுக்கு, இந்த தீர்மானத்தில் எப்படி இருக்கணும்? உறுதியாக இருக்கணும். வேத உதாரணம் இருக்கா? இதெல்லாம் பைபிள் படி உள்ளதா? உதாரணம் சொல்லுங்கள் பார்க்கலாம். நீங்களே சொல்லுங்கள். யூஆர் ஆல் மெச்சூர்ட் கிறிஸ்டியன்ஸ். நல்ல இப்படி ஒரு ஜெப குறிப்பு செய்கிறோம், இது பைபிள் பேஸ்டா? பைபிள் பேஸ்டா? ஆமான்னு தலையாட்டுறீங்க நிறைய பேர். வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் இன்னும் அடுத்த க்ளூ கொடுத்துட்றேன். தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 8வது வசனம். வேகமாக வாசிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று சொல்லுங்க. எங்க தீர்மானம் பண்ணா? இருதயத்தில். முதல்ல தீர்மானம் எங்க எடுக்கணும்? இருதயத்தில். நம்ம மனதளவில் யோசிச்சு இருதயத்தில் தீர்மானம் எடுக்க வேண்டும். தீர்மானம் எடுக்கணும். இருதயத்தில் தீர்மானம் எடுத்த பிறகு அப்படியே தீர்மானத்தோடு நின்றுட்டாரா? என்ன செஞ்சார் பாருங்க. தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு. தீட்டுப்படுத்தாதபடினா தீட்டுப்படுத்தாதபடி என்ன செய்யறாரு? அடுத்தது பிரதானிகளின் தலைவனாகிய பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். இது எதை காண்பிக்கிறது? தீர்மானத்தோடு அவன் நிற்கவில்லை. டேனியல் took concrete steps to be steadfast in that decision. He was determined. அதுக்கு கான்கிரீட்டாக என்ன செஞ்சான்? ஸ்டெப் எடுத்தான் அந்த தீர்மானத்தில். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நான் வாரத்தில் 15 அதிகாரம் பைபிள் வாசிக்கணும் ஆண்டவர்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறோன்னு வைங்க. சண்டே மட்டும் அப்படி தொடச்சிட்டு பைபிளை எடுத்துகிட்டு வந்து அடுத்த நாள் வீட்டில் போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த சண்டே தான் பைபிளை தொடுறோன்னா அந்த தீர்மானத்தில் நிற்க முடியுமா? என்ன எடுக்கணும்? கான்க்ரீட் ஸ்டெப் எடுக்கணும். பைபிள் அப்படி எடுக்கணும், இப்படி திறக்கணும். சரியா? சர்ச்சில் வந்து அந்த பைபிள் ரீடிங் ரெக்கார்டு வாங்கி உள்ளே வைக்கணும். அப்புறம் இன்றைக்கி இதிலேருந்து ஆரம்பிக்கணும். அதான் தீர்மானம். அல்லேலூயா அல்லேலூயா. காலையில் எழும்பி ஜெபிக்கணும்னா என்ன செய்யணும்? சீக்கிரமாக படுக்கணும், தூங்க போயிடணும், அலாரம் வைக்கணும். காலையில் அடித்த உடனே அது ஒரு தட்டிட்டு அப்படி திரும்பி படுக்காமல் ஸ்தோத்திரம். காலையில் ஜெபிக்கணும்னா என்னங்க நான் சொல்கிறது புரியுதா?
we have to take concrete steps. சில நேரங்களில் ரொம்ப சிம்பிளாக இதையும் போய் ஒரு உதாரணமாக சொல்லலாம். அப்படி சொன்னால் தான் சில பேருக்கு புரியுது. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ என்ன தீர்மானம் எடுத்துருங்க? என்னது? ஒரு சாங்கில் இந்த லைனை எழுதுவார், எமில் ஜெபசிங் ஐயா எழுதினார்னு நினைக்கிறேன். என்ன சாங் சொல்லுங்கள் பார்க்கலாம். என் மைண்டில் வர சாங்கை யார் சொல்கிறான்னு பார்ப்போம். ஸ்தோத்திரம். ஸ்டார்டிங் சொல்கிற, உத்தமமாய் முன் செல்ல உதவி செய்யும் யெகோவா. இந்த ஜெனரேஷனுக்கெலாம் பாவம், பரிதாபம், இந்த மாதிரி பாடல்கள்லாம் தெரியுதில்லை. நல்ல நல்ல பாடல். ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும், ஊக்கமதை கைவிடாமல் காத்து கொள்ள உதவும். அதில் தீர்மானங்கள் தோற்காவண்ணம் அப்படி ஒரு லைன் வரும். இப்போ ஞாபகம் இருக்குதா? தீர்மானங்கள், எடுத்த தீர்மானங்களை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஷந்தா லாக்கா ரபா ரீக்கா. ஏன் உடனே நான் அந்நிய பாஷைகளை ஜெபம் பண்ணுறேன்னு தெரியுமா? ஆவியானவருக்கு விட்டு கொடுக்குறேன். ஆவியானவருடைய பொறுப்பில் அந்த குறிப்பை கொடுத்து எனக்கு உதவி செய்யுங்க. ஒருவேளை என் வார்த்தையில் நான் சொல்லி ஜெபிப்பது தோற்றாலும் ஆவியானவர் ஒரு காரியத்திற்காக நமக்காக ஜெபிப்பாரே, ஆனால் அது தோற்று போகாது, அது தோற்று போகாது. ஷபா லபா ரபா ரபா ரஹந்தர லகடமனமா. நான் எடுக்கிற நல்ல தீர்மானங்கள்ல மோசமான தீர்மானம் கிடையாது, நல்ல தீர்மானங்கள். சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நான் எடுக்கிற நல்ல தீர்மானங்கள்ல நான் உறுதியாய் நிற்க எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. யாரையாவது பழி வாங்கணும்னு நினைச்சா அது நல்ல தீர்மானம் கிடையாது. ஆண்டவருக்கு சொல்ற, யார்ட்டையாவது பொய்யை சொல்லணும்னு நினைச்சா அது நல்ல தீர்மானம் கிடையாது. ஏமாற்ற நினைத்தா நல்ல தீர்மானம் கிடையாது. ஆனா நான் இதுல இருந்து இன்னையிலிருந்து நான் உண்மை பேச போகிறேன், நான் நீதி செய்ய போகிறேன் என்று எடுக்கிற தீர்மானங்கள் நல்ல தீர்மானங்கள். நான் எடுக்கக்கூடிய எல்லா நல்ல தீர்மானங்களிலும், நான் எடுக்கக்கூடிய எல்லா நல்ல தீர்மானங்களிலும் நான் கடைசி வரைக்கும் உறுதியாய் நிற்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்வீராக. அந்த தீர்மானத்தை சரியாய் எடுக்கிறதற்கு, நல்ல தீர்மானங்களாக எடுக்கிறதற்கு ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஜெபத்தை கேட்டிருக்கிறபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக குடும்பங்கள் முழு குடும்பமாக கர்த்தரை சேவிக்கிற அர்ப்பணிப்போடு வாழுகிறதற்கு எங்கள் எல்லாருக்குள்ளே உந்துதலை தருவீராக. அல்லேலூயா. முழு குடும்பமாக கர்த்தரை சேவிக்கணும்னு எத்தனை பேர் விரும்புகிறீங்க? நான் மட்டும் வந்திருக்கேன் யா. எத்தனை பேருடைய இருதயத்தில் ஒரு ஏக்கம் உண்டு தெரியுமா? என் கணவன் ரட்சிக்கப்படலை, கணவன் ஞானஸ்நானம் எடுக்கலை, சபைக்கு வரலை, என் பிள்ளைங்க ரட்சிக்கப்படலை, சபையோட அங்கமாக இல்லை. ஸ்தோத்திரம். இந்த ஏக்கங்களும் வருத்தங்களும் அதை ஜெபமாக மாற்றுங்க. ஆமென். ஜெபமாக மாற்றுங்க. நாங்கள் குடும்பமாக சேவிக்கணும் ஆண்டவரே. அந்த அர்ப்பணிப்பு, அந்த உந்துதலை எங்களுக்குள்ளே கர்த்தர் தருவீராக. ஷல்கர் ரஹவுடபானா தீதலபா ரீகபானா சன்டிரிபியாலபரா கவலபா ஹந்தரலகலமனா தியாலபா. ஆண்டவரே உதவி செய்யுங்க. கர்த்தர் உதவி செய்யும்படியா ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்துக்காக ஜெபிங்க. எங்கள் குடும்பமாக நாங்கள் கர்த்தரை சேவிக்கணும் ஆண்டவரே. நாங்கள் குடும்பமாக கர்த்தரை சேவிக்கணும் ஆண்டவரே. அல்லேலூயா. அடுத்ததாக குடும்பங்களை கர்த்தர் வேலி அடைக்கும்படி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பலவீனங்களுக்கு விலக்கி, வியாதிகளுக்கு விலக்கி, திடீர் மரணங்களுக்கு விலக்கி, ஸ்தோத்திரம், சடுதியான மரணங்களுக்கு விலக்கி, காலத்திற்கு முந்தின மரணங்களுக்கு விலக்கி, ஸ்தோத்திரம், ஏமாற்றங்களுக்கு விலக்கி கர்த்தாவே வேலி அடைத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக. சத்ருவின் வல்லடிகளுக்கு விலக்கத்தக்கதாக வேலி அடைப்பீராக. மந்திரவாத சக்திகளுக்கு விலக்கத்தக்கதாக உம்முடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் குடும்பங்களை வேலி அடைப்பீராக ஆண்டவரே. அந்தகார சக்திகளுக்கு விலக்கத்தக்கதாக குடும்பங்களை கர்த்தர் வேலி அடைப்பீராக. நான் சொல்லுகிற வார்த்தைகளை நீங்க உள்வாங்கி அப்படியே அந்த வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்களுடைய லாங்குவேஜ்ல எங்க குடும்பத்தை ப்ரொடெக்ட் பண்ணுங்க ஆண்டவரேன்னு சொல்லலாம். என் குடும்பத்தை ஃபென்ஸ் போடுங்க, என் குடும்பத்தை வேலி அடைங்க ஆண்டவரே. அல்லேலூயா. என் குடும்பத்தை வேலி அடைங்க, எங்க சபையை வேலி அடைங்க, சபையின் குடும்பங்களை வேலி அடைங்க ஆண்டவரே. சத்ரு உட்புகுதல் இராதபடிக்கு வேலி அடைப்பீராக. சத்ருவின் செயல்பாடுகள் உள்ளே நுழையாதபடிக்கு கர்த்தர் சபையை வேலி அடைப்பீராக. ஷபா லாகா ரகா லமா ரபா ரபா துடா ரபா ரபா ரிவாலா ஷண்டர உல்லபர துடமிந்தியா லபரபு கமனமா. அடுத்ததாக சபைக்காக ஜெபிக்க போகிறோம். சபையில் ஆவியானவருடைய அசைவாடுதல் இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? தயவு பண்ணி ஞாயிற்றுக்கிழமைக்கு முன்னால் நீங்கள் இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர் வர்றதுக்கு முன்னால் முந்தின நாள் ஒரு 1/2 hour ப்ரேயருக்காக ஜெபம் பண்ணிட்டு வாங்க. நாளைக்கு சர்வீஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த ஆராதனைக்காக எத்தனையோ ஜனங்கள் ஏக்கத்தோடு வருவாங்க. ஆண்டவரே,
எதிர்பார்ப்போடு வருவாங்க. ஆண்டவரே, எனக்கு தெரிந்து குறைஞ்சது 80% ஆஃப் பீப்புளாவது எதிர்பார்ப்போடு வருவாங்க. சும்மா ஒரு கடனுக்கு வர்றது ஒரு 20%, அதை கழிச்சு விடுங்க. 80% எப்படி வருவாங்க? எதிர்பார்ப்போடு வருவாங்க. அத்தனை பேரோட எதிர்பார்ப்பையும் கர்த்தர் பூர்த்தி செய்ய வேண்டும். ஆமென், அல்லேலூயா. அங்கே நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வாங்க. ஒரு 1/2 hour ஆகுது நேரம் எடுத்து, ஆண்டவரே, எந்த ஊழியக்காரர் ஆராதனை நடத்தினாலும், யார் செய்தி கொடுத்தாலும் ஆவியானவர் அங்கே செயல்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆவியானவருடைய அசைவாடுதல் நம்முடைய சபையில் இன்னும் அதிகமாய் காணப்படும்படிக்கு எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்னமும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்னமும் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஐயா. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். நாளை தின ஆராதனை மகிமையாக இருக்கட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். அந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.